Kids Bells, Tamil. சின்ன யானையின் பெரிய வெற்றி. ஒரு காலத்தில் பசுமை புல்வெளிகளால் சூழப்பட்ட அழகான காட்டில் பல்வேறு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் அரசன் வலிமை மிகுந்த சிங்கம். எல்லோரும் அதை மரியாதையோடு அரசே என்று அழைத்தார்கள். சிங்கமும் நீதியுடன் ஆட்சி செய்ததால் விலங்குகள் அனைவருக்கும் அதன் மீது ஒரு அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தன. அந்த காட்டில் குட்டி என்ற பெயருடைய ஒரு சின்ன யானை இருந்தது. உடலால் சிறியதாக இருந்தாலும் அதைவிட பெரிய கனவுகள் மற்றும் நற்சிந்தனைகள் கொண்டது. குட்டிக்கு உலகம் முழுவதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எப்போதும் இருந்தது. ஆனால் அதன் சிறிய உடல் காரணமாக சில விலங்குகள் அதை அடிக்கடி கிண்டல் செய்வார்கள். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. பல நாட்களாக மழை பெய்யாததால் ஆறு முழுவதும் வற்றி போயிருந்தது. குடிநீர் இல்லாமல் விலங்குகள் துன்பப்பட்டன. எல்லோரும் சிங்க அரசனை நாடி ஒரு தீர்வு கேட்டார்கள். சிங்கமும் ஆழமாக யோசித்தது. ஆனால் எங்கும் நீர் கிடைக்கவில்லை. அந்த வேளையில் குட்டி யானை மெதுவாக முன்வந்து, அரசே, நான் ஒரு இடத்தில் நீர் இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய காட்டின் மறுபக்க மலைக்கு கீழே ஒரு பழைய குளம் இருக்கிறது. அது மிகவும் ஆழம். நாம் எல்லோரும் சேர்ந்து அதை தூர்வாரினால் நமக்கு நீர் கிடைக்கும் என்றது. பல விலங்குகள் சிரித்தபடியே, இந்த சின்ன யானை பெரிய யோசனை கூறுறதா என்று கூறி சிரித்தான். ஆனால் சிங்கம் அவன் பேச்சை கவனமாக கேட்டது. நீ சொல்வதை முயற்சித்து பார்க்கலாம் என்று ஒப்புக்கொண்டது. அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த குளத்துக்கு சென்றன. முதலில் அது முழுவதும் மணலால் மூடப்பட்டிருந்ததால் அங்கே நீர் இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. இருந்த போதிலும் குட்டி யானையின் உற்சாகம் குறையவில்லை. அது முதலில் மணலை தள்ள ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து மற்ற விலங்குகளும் உதவ ஆரம்பித்தன. பல மணி நேரம் உழைத்த பிறகு குளத்தின் கீழிருந்து தண்ணீர் பொங்கத் தொடங்கியது. தண்ணீர் மேலே வருவதைக் கண்டவுடன் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியில் குதித்தான். குட்டி சொன்னது சரியே என்று அனைவரும் பாராட்டினர். சிங்க அரசன் எல்லோரிடமும் சொல்லியது, எல்லாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எவரிடம் நல்ல யோசனை வந்தாலும் கவனமாக கேட்க வேண்டும். இந்த காட்டை காப்பாற்றியது குட்டியின் புத்தி கூர்மை. அந்த நாளிலிருந்து விலங்குகள் குட்டியை கிண்டல் செய்வதை நிறுத்தி அதை மரியாதையுடன் பார்க்கத் தொடங்கினர். குட்டியும் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்தது. ஒருவரின் அளவை வைத்து அவர்களின் திறமையை மதிப்பிடக்கூடாது. ஒன்றுபட்ட முயற்சி எப்போதும் வெற்றியைத் தரும். எல்லோரும் சேர்ந்து செயல்படும்போது எந்த பெரிய பிரச்சனையும் எளிதில் தீர்க்க முடியும். Thanks for watching. Subscribe for more kid stories.